கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்கள் பிற்பாடு மீண்டுமாக உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆஹ் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு மலை கிராமத்துல கர்த்தருடைய செய்தி கொடுக்க போயிருந்தேன். அந்த கிராமத்துல ஒவ்வொரு மாதமும் நான் போய் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ற காரியங்கள் உண்டு. அந்த இடத்துல ஒரு சகோதரர், அவர் புறஜாதியில் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட சகோதரர். அவர் அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர், அது கூட வியாகியானத்தையும் பெற்றவர். அவர் ஒரு ஃபார்ம்ல வேலை செய்கிறாரு. அவர் செய்தி முடிச்சு நான் என்கிட்ட சொன்னார், ஐயா உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்க என்ன என்ன ஐயா, நான் கடந்த நாட்களில் நான் நைட்டு அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன காட்சி என்றால், நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறேன். திரும்பி பார்த்தா என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய கையிலையும் டிஷர்ட்டும் பக்கத்தில் கிடக்குது, என் உடம்பு காணும். பக்கத்தில் பார்த்தா என் மகள் படுத்து கொண்டிருந்தால் அவளுடைய ட்ரெஸ்ஸும் கிடக்குது, அவளை காணும். நான் மெதுவாக வெளியே போய் அப்படியே பார்க்குறேன், கிராமத்தில் சில பேரை காணோம் நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்னன்னு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து என்னுடைய அத்தையிடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வேதத்தில் சொல்லியிருக்கிற ரகசிய வருகை, அது அவர் கூட இருக்கலாம், அது ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய நம்ம மகிமைப்படுவதாக. இந்த ரகசிய வருகையோட காரியங்களை குறித்து அநேக டிவி சேனல் அநேகர் பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கோ என்னுடைய சபையில ஒரு விசுவாசி இதை சொன்னதை நான் கண்ணார கேட்டேன், கண்களால் பார்த்தேன், காதுகளால் கேட்டேன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ரகசிய வருகை இருக்குதா? சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இதை குறித்து ஒரு சின்ன ஒரு தியானம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வேதத்துல இது இன்னொரு காரியத்தை சொல்றோம். அது உங்களை பயப்படுத்துறதுக்கான மெசேஜ் இல்லை, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்துல கர்த்தருடைய நாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று அநேக வசனங்கள் இருக்கிறது, உங்களுக்கும் தெரிந்திருக்கும். உதாரணமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, ஐயோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் அந்த நாளை விரும்பக்கூடாது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள் அப்படின்னு அநேக காரியங்கள் போட்டிருக்குது. ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அலறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அலறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அச்சா, அப்புறம் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்கு. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளை குறித்து செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். நல்ல கவனிங்க. அந்த நாளுக்கு பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான். ஆமோஸ்ல பாக்குறோம், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிருக்கு. நல்ல கவனிங்க, ஐயோ. அப்போ நீங்களும் நான் அந்த நாளை விரும்பக்கூடாது, அது ஒரு பயங்கரமான நாள். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான இந்த நாளை குறித்து ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரிந்தும் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். அப்ப பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த ஒரு நாள் கர்த்தருடைய நாள். புதிய ஏற்பாட்டிலோ சொல்லப்படுகிறது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே. அப்போ 2 நாள் இருக்கு. ஆனா 2 நாளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ஆயத்தப்படுற மாதிரி சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்றாரு. இன்னும் கூட ஒரு வசனம், இந்த வசனத்தை அந்த கர்த்தருடைய நாள் எவ்வளவு முக்கியன்றத, அது ஒரு ஆசீர்வாதமான நாள், அது ஆசீர்வாதமான தருணம் என்பதை குறித்து தீத்துல அவர் எழுதியிருக்கிறார். தீத்து 2:13 வாசிங்க.
நாம் நம்பியிருக்கிற ஆனந்திய பாக்கியத்திற்கும் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னு போதிக்கிறது. அந்த கர்த்தருடைய நாளை விரும்பி ஐயோன்னு போட்டிருக்குது. ஆனா இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதை குறித்து இன்னும் ஒரு காரியத்துல வாசிக்கலாம் என்றால் தெசலோனிக்கேயர்ல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். அந்த ராப்சர் அதை அந்த வார்த்தை எழுதப்படவில்லை, ஆனா அது எதை குறித்து எழுதியிருக்கோம். நம்ம தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நல்ல கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வர பிரதான ஏஞ்சலோட அவங்களுடைய தெக்காலத்தோடும் தூதர்களோட இறங்கி வருவான்னு போட்டிருக்கு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நல்லா கவனிச்சீங்களா? நாம என்ன பண்ணுமா இவ்விதமா உயிரோடு இருக்க நாம என்ன எழுதியிருக்கு? உயிரோடு இருக்கிறன்னா மேகங்கள் மேல நாமளே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்க அவர் இறங்கி வராரு, நாம ரிசீவ் பண்றோம், அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். திருப்பி அதுக்கு அந்த வசனம் அந்த பாயிண்ட வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நல்ல கவனிங்க. அப்போ 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, கர்த்தருடைய நாளைக்காக காத்திருக்கலாம் ஐயோன்னு இருக்கு. ஆனா இங்கேயோ இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை வசனம் தெளிவா வெளிப்படுத்துற. அப்படின்னா ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் நாள் முன்னாடி நடக்கும். எப்ப அந்த நாள் முடிஞ்சதோ அதுக்கப்புறமே கர்த்தருடைய நாளுக்கான அலறுதலின் காரியங்கள் ஆரம்பமாகும். அன்பான சகோதரி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கோ நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சகோதரர் புறஜாதியில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்நிய பாஷன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அது வியாக்கியானத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அபிஷேகத்தை பத்தி நிறைய பேசுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனா நிறைய கிறிஸ்தவங்கள் அபிஷேகம்னா என்னன்னே தெரியாது. ஆச்சுங்களா? எப்பொழுதுமே என்னுடைய சன்கிட்ட சொல்வேன், pray for anointing. Anointing will break the yoke. அபிஷேகத்துக்காக கேளுங்கள். அபிஷேகம் நுகத்தை முடிக்கும். அபிஷேகம் உங்களுக்கு வழி நடத்துன்னு போட்டிருக்கு. அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் போட்டிருக்கு. ஆச்சுங்களா? அப்போ அந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஐயோ எனக்கு அபிஷேகம் இல்லையே, நீங்க கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். 2வது காரியம், ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்களை முழுவதுமாக அர்ப்பணி, அறகுறையால முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்ன உங்களுடைய கர்த்தரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நானும் என் குடும்பம் என் சந்ததியில் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை பொறுப்பெடுத்துக்கொள்வார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள், பராக்கிரமசாலிகள் அலறுகிற நாள். ஆனால் அந்த நாளுக்காக இயேசு கிறிஸ்து நாளுக்காக ஆயத்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ரகசிய வருகை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா அன்பான சகோதரி, ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய வருகை தாமதித்து ஒரு நாள் நான் கண்ணை மூடுவேன் என்றால் அதுதான் என்னோட ரகசிய வருகை. நீங்கள் கண்ணை மூடுவீர்கள், அதுதான் உங்களுடைய ரகசிய வருகை. அதுக்காக ஆயத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க அம்மா ஹார்ட் பெயின் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறப்போ ஒரு நைட் 2 மணிக்கு சேர்த்தோம். அன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு இறந்துட்டாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு வருது. அப்போ ஒன்று சொன்னாங்க, என்னை கண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க செல்லம்மா, கண்ணா ஆண்டவருக்கு எல்லாம் என்னை ஒப்பு கொடுத்துட்டு. கவனிங்க, மரிக்கும் தருவாயில அம்மா ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் நீங்களும் நாளை உயிரோட பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாழும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளும். அன்பான சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்தமா இருக்கிறபடி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோட கூட நீங்க சேர்ந்து ஜெபிப்பீரோ, சின்ன ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி ஜெபிங்க. என் கூட சேர்ந்து நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, அன்புள்ள இயேசு ராஜா,
என்னை ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை அபிஷேகித்து உங்க நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்துங்க. இசப்பா, உம்முடைய கரத்துல என்னையும் என் குடும்பத்தையும், ஒருவேளை வீட்டுல யார் யார் இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைகள் யாருன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நானும் என் குடும்பமும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு பிரியமுள்ள குடும்பமாக, உமக்கு பிரியமுள்ள சந்ததியாக வாழ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் மூலியமா, என் குடும்பம் மூலியமா, எங்கள் சந்ததிகள் மூலியமா உங்க நாம மகிமைப்படுத்தும், உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், உங்க சித்தம் நிறைவேறும். என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி இயேசுவா. என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஆமென். அன்பான சகோதரி, இந்த சின்ன ஜெபம், ஒருவேளை நீங்க சரியா சொல்லணும்னா திருப்பி இதை ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஜெபத்தை கேட்கும் நீங்க பண்ணுங்க. இந்த சின்ன ஜெபம் ஒவ்வொரு நாளும் சொல்ல கத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் இரவு பொழுதும் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே உங்களை பரிசுத்தமாய் சிறப்படுத்த, அவர் சிறப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இல்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான இயேசுவா, ஜெபம் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுப்பா, என்னோட கூட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, என்னோட கூட இந்த ஜெபத்தில் எழுந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அவள் வாயில் செய்த இந்த நாளின் அர்ப்பணிப்பை, இந்த நேரத்தில் அர்ப்பணித்த ஜெபத்தை அன்றைய தேவன் நீர் அங்கீகரிப்பீராக. பரலோகம் அங்கீகரிக்கப்படுகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அன்றைய அவங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் உமக்கு சொந்தமாகட்டும். அவள் ஜெபித்திருக்கிறார்கள், ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வராக. நீர் ஆளுகை செய்கிறார்கள். இவர்களை கொண்டு நீர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும். கர்த்தரோட ஆளுகைக்கு என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. இவருடைய ஆவி ஆத்ம சரீரம் உமக்கு சொந்தமாகட்டும். இனிமேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த பாவத்துக்கு அதிகாரம் இல்லை, எந்த சாபத்துக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக நான் ஜெபிச்சு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கு, அநேகருக்கு பிரோஜனமா இருக்கும்படி இதை நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க வச்சுக்கலாம். இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு உங்க கூட பேச முடியாத ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்னும் நிறைய ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க போறேன். ரொம்ப பிரோஜனமா இருக்கும். இது மற்றவர்களுக்கு பிரோஜனமா இருக்கும்படி நீங்க இதை லைக் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியும், நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வைக்கலாம். கர்த்தருக்கு தேவ நாம மகிமைக்கென்று மற்ற பிரோஜனம் உண்டாக பண்ணுங்க. வேற எதுக்கும் இல்லை. இதோட முக்கியத்துவமே மக்கள் விடுதலையாக்கப்படும், ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமில்லை, தேவனுடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மகிமைப்படுவார். God bless you.